ஒரு சிறிய கிராமத்தில் முத்து என்ற கூலி தொழிலாளி வாழ்ந்து வந்தார். அவருக்கு துர்கா என்ற ஒரே மகள். அவளுக்கு 10 வயதுதான். முத்துவின் உலகம் அவள்தான். அவளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு, அவளுக்கு நல்ல உணவு கொடுப்பதற்கு அவர் இரவும் பகலும் உழைத்தார். அவளது ஆசைகள் பெரிதாக இருக்காது. ஆனால் அவள் ஒரு நாள் அவரிடம், அப்பா, என் ஃப்ரெண்ட் புது ப்ளீச்சிங் ஸ்டார் டிசைன் போட்ட சட்டை போட்டிருந்தா, எனக்கும் அதே போல ஒரு சட்டை வேணும் ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். அந்த சட்டையின் விலை முத்துவின் 2 நாள் கூலி. ஒரு புதிய சட்டை வாங்க அவருக்கு மனமில்லை. ஏனெனில் அது அவசியமற்ற செலவு. ஆனால் மகளின் ஏக்கம் நிறைந்த முகத்தை பார்க்க முடியவில்லை. அடுத்த நாள் வேலைக்கு போனவர் பழைய துணிகள் சேகரிக்கும் இடத்தில் தூக்கி எறியப்பட்ட ஒரு பழைய துணி, ஆனால் நல்ல நிலையில் இருந்த ப்ளீச்சிங் ஸ்டார் டிசைன் சட்டை ஒன்றை கண்டார். அது அழுக்காக இருந்தது. அவர் அதை எடுத்து மிகுந்த ஆசையுடன் துவைத்து இஸ்திரி செய்து தன் மகளுக்காக மறைத்து வைத்தார். நாளை வீடு திரும்பியதும் தன் மகள் துர்கா, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு என்று சொல்லி அந்த சட்டையை கொடுத்தார். துர்கா அதை ஆசையாக எடுத்து பார்த்தாள். ஒரு கணம் அவள் முகம் பூரித்தது. ஆனால் அடுத்த கணம் அது சோகத்தில் மூழ்கியது. அப்பா, இது பழைய சட்டை தானே, இதுல என் ஃப்ரெண்டோட வாசனை வருது என்று சொல்லிட்டு அதை அப்படியே போட்டுவிட்டு அழுக ஆரம்பித்தார். முத்துவின் இதயம் நொறுங்கி போனது. அவர் மகளை சமாதானப்படுத்த முடியவில்லை. ஆனால் கஷ்டப்பட்டு கொடுத்த பரிசை அவள் நிராகரித்தது அவர் மனதை ஆழமாக தாக்கியது. தன் மகள் ஏற்க மறுத்துவிட்டாளே என்ற வலி அவர் உழைத்த நாட்களை களைப்பை விட அதிகமாக இருந்தது. இந்த கதை ஏழ்மை, பெற்றோர் அன்பு மற்றும் ஒரு குழந்தையின் ஏழ்மையான ஆசை நிறைவேறாத போது ஏற்படும் வலி ஆகியவற்றின் சுமையை சொல்கிறது.